ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மிடில் மேன்ஸ் லவ் எபிசோட் 7. எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்கில் கிங்கும் ஜேடும் பேசிகிட்டு இருக்க எனக்கு மை ஒரு பிரதர் மாதிரின்னு சொல்ல அதை அப்படியே கேட்டுட்டு மைக்கு ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. கரெக்டாக ஜேட் அவனை பார்த்துட்டு மைன்னு கூப்பிட, சாரி என்னால் நேற்று உங்களோட வேலையெல்லாம் கெட்டு போச்சுல, ஐம் சாரி அப்படின்னு சொல்லி கையில் ஏதோ ஃபோல்டர் மாதிரி வச்சுருக்கான். அதை ஜேட் கையில் கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். அதை பார்க்கும்போது ஜேடுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ பிரதர்னு சொல்லவும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் போலன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நிற்க, பக்கத்தில் வந்து கிங்கு விட்ரா பார்த்துக்கலாங்கிற மாதிரி நின்றுட்டே இருக்க. அடுத்து அந்த சீன் அங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம மையும் கிங்கையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு பாரில் உட்காந்துருக்காங்க. எதுவுமே பேசாமல் மை அமைதியாக இருக்க. உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தது ஜாலியாக ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா நீ இப்படி அமைதியாக உட்காந்துருக்க, என்ன உன் பிரச்சனை சொல்லு, எல்லாத்தையும் சரி பண்ணி. இதில் சரி பண்ண என்ன இருக்குது? அதான் ஜெயிட் சொல்லிட்டார்ல, நாங்கள் ரெண்டு பேரும் பிரதர்ஸ்னு, இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி அமைதியாக மை இருக்க. ஸோ இதுக்கப்புறம் நீ கிவ் அப் பண்ணலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் கிவ் அப்லாம் பண்ண மாட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது பண்ணி எப்படியாவது அவரை கரெக்ட் பண்ணியே ஆகுவேங்கிற மாதிரி மை பேசிகிட்டே இருக்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தா மை அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஜெயிட் அவனை பார்க்கறக்காக அவன் பக்கத்தில் வரான். மை நீ கிளம்பிட்டியா? இன்னைக்கு ஈவினிங் நம்ம எங்கேயாவது சாப்பிட போகலாமா? உனக்கு ரொம்ப பிடிச்ச டக் நூடுல்ஸ் சாப்பிட்லாம், வரியா அப்படின்னு கூப்பிட. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கல, எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்ல, சரி நாளைக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, இல்லை நாளைக்கும் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் வரலன்னு சொல்லி அமைதியாக இருக்க. மை உனக்கு பிடிச்சது வேறு ஏதாவதுன்னு சொல்ல, வேண்டாம் இதுக்கு மேலே எனக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், இனிமேல் நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு தனியாகவே போயிடுறேங்கிற மாதிரி. அப்படியே மை அந்த பக்கம் போக ஜேடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். சீனில் ஜேடை தான் காட்டுறாங்க. ஜேடு ஒரு கையில் சிக்கன், இன்னொரு கையில் டோனட்னு ரசித்து சாப்பிட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் அதை சுத்தமாக சாப்பிடவே முடியல. மோஸ்ட்லி ஃபுட்டுனாவே இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ அதை சாப்பிடவே முடியல. மையை பற்றியே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே இது சாப்பிடலாமா வேணாமான்னு திங்க் பண்ண ஃபோன் அடிக்குது. சொல்லு மைன்னு சொல்ல, ஜேட் நான் தான் கிங்கு பேசுகிறேன்னு சொல்ல, கிங் நீயா, சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா ஃபோன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அவன்கிட்ட பேச, என்னாச்சு கிங் எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்க, மறுபடியும் எனக்கு யுவாவோட ஒரு சண்டை, ஸோ இந்த டைம் நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன், ஸோ இதுக்கப்புறம் நீ யுவாவை நீயே பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே கிங்கு ஃபோனை கட் பண்ண. அடுத்த சீனில் பார்த்தா ஜேட் யுவாவை பார்க்கறக்காக அவனோட வீட்டுக்கு போயிட்டான் போல். ரெண்டு பேரும் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. எதுவுமே பேசாமல் யுவா அப்படியே அமைதியாக இருக்க. ஜேட் அவனை பார்த்துட்ருக்கான். இன்னும் கிங் எதுக்கு அப்செட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பூம் கிட்ட சும்மா ஜென்ரலாக ஒரு வார்த்தை பேசினேன், அவனுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு எனக்கு புரியலன்னு யுவா சொல்ல, எதுக்கு இதை பற்றி நீ ஆர்கியூ பண்ணணும், அது மாதிரி எதுவும் இல்லை, இதில் சண்டை போடுறதுக்கு எதுவுமே இல்லை, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கேஷுவலாக தான் பேசினேன், இதுக்கு எதுக்கு கிங் ஓவராக திங்க் பண்ணுறான்னு ஒன்றுமே புரியல, ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன், ஏன் அவன் இவ்வளோ ஜெலஸாக இருக்கான்னு புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க. கிங் அந்த மாதிரி பர்சன் கிடையாது, ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி ஜேடு ஒரு மாதிரி இருக்க. ஆனால் ஜெலசின்னு வந்தால் அது ஒரு சென்சிட்டிவான மேட்டர், அதனால அவன் அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன்னு ஜேடு சொல்லிட்டு இருக்க. கிங் அதுக்கு அப்படியா சரிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். எனக்கு தெரியும், ஆனால் சண்டை சீக்கிரம் சரியாயிரும்னு நினச்சேன், ஆனால் இந்த டைம் ரொம்ப சீரியஸாக அவன் என் மேலே கோவமாக இருக்கான், எனக்கு ஏன்னு தெரியல, அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு புரியல, ஒரு மாதிரி இருக்குது, அவன் ஏன் இப்படி மாறினானும் புரியல, விடு சீக்கிரம் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் யுவா. சரி விடு அதை பற்றி பேசாத, சரி உன்னை பற்றி பேசலாம். என்னை பற்றியா? என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது, என்னை பற்றி பேச எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜேட் அவனை பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கும் மைக்கும் இடையில இப்போ எதுவுமே சரியில்லைன்னு எனக்கு புரியுது, உன்னை பார்த்தாலும் புரியுது, மையை பார்த்தாலும் புரியுது, ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது சொல்லுவேன்ல அப்படின்னு சொல்லி யுவா கேட்க, அது சொல்லு என்ன பிரச்சனை, ஒரு வாரமாக பார்க்குறேன் ரெண்டு பேரும் உருன்னே இருக்கீங்க, ஒரு வாரத்துக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ பிரச்சனை அது மட்டும் தெரியுது, உனக்கு என்கிட்ட சொல்லணுன்னா சொல்லுன்னு சொல்ல. அதுக்கு அப்படியே அமைதியாக ஜேட் ஃபீல் பண்ணுறான். அவன் எனக்கு பிரதர் மாதிரின்னு கிங்கி கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தேன், அதை அவன் கேட்டுட்டான், அப்செட் ஆகிட்டான், அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை தெரியுமா. சரி இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, நான் என்ன நினைக்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நான் கரெக்டான சூட்டபிள் கிடையாது, அதுதான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல. ஏன் நீ இந்த மாதிரி நினைக்கிற, நீ ஏன் அப்படி அவனை பற்றி நினைக்கணும், கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, உன்னை சுற்றி ஒரு லவ் இருக்குது, அந்த லவ் அட்லீஸ்ட் நீ ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணாமல் இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இப்படியே இருந்தால் நீ இப்போ சந்தோஷமாக இருக்கியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க. ஜேட் அமைதியாக இருக்கான், திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இதுதான் லவ்னா இப்படி தான், நம்ம வேணான்னு நினைப்போம்,
ஆனால் கரெக்டாக நம்ம அந்த இடத்துலேருந்து மறைஞ்சி இருக்கவே முடியாது. உன்கிட்ட இருக்க பயத்தை முதல்ல நீ வெளியே தூக்கி ஏறி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணா உனக்கான லவ் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, நானே லவ்வை பற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாரு, நல்லா தானே இருக்கேன். அதே மாதிரி நீயும் ட்ரை பண்ணு. லவ் ஹர்ட் பண்ணும், என்னையும் ஹர்ட் பண்ணுச்சு, நிறைய டைம் ஹர்ட் பண்ணுச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதே மாதிரி உனக்கும் மாறணும்னு எனக்கு தோணுது. ஒரு தடவை நீ ட்ரை பண்ணி பாரு, லவ்னா என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து பேசிகிட்டே இருக்க. அந்த லவ் கிட்டேருந்து உன்னால் மறைக்கவும் முடியாது, இப்படியே இருக்க முடியாது. நீ உண்மையாகவே அவனை லவ் பண்ணுறியா இல்லையான்னு உன் மனசாட்சிக்கு தெரியும்லன்னு சொல்லி யுவா அவனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க. அவன் அப்படியே ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். சேம் டைம் கரெக்டாக ஃபோன் வேறு ரிங்காது. ஃபோனில் யாருன்னு பார்த்தா கிங்கு தான். சொல்லுன்னு சொல்லி யுவா பேச, எங்கே இருக்க, வீட்டுக்கு எப்போ வருவ, நீ இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது. சரி ஓகே, ஐ எம் சாரி சாரி சாரி, ப்ளீஸ் நீ வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடு, நான் ஹக் பண்ணிவிட்டு தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும், ப்ளீஸ் யுவா அப்படின்னு சொல்லி கிங் கூப்பிட. சரி நான் வரேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்க ஜேடை பார்த்து சிரிக்கிறான். எனக்கும் தனியாக இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் போகிறேன் சரியா, நீ யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு ஜேட்கிட்ட சொல்லிவிட்டு யுவா அப்படியே போயிடறான். ஜேட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மை கூட நடந்த ஒரு இன்சிடெண்ட்டும் யோசிச்சு பார்க்குறான். அப்புறம் யுவா அவன்கிட்ட பேசினதுன்னு எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். அடுத்த நாள் ஆஃபீஸில் முன்னாடி ஜூஸை வச்சுட்டு சார் அப்படியே குனிஞ்சு உட்காந்து இதை பற்றியெல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே உட்காந்துருக்க. அடுத்து யுவா அவன் பக்கத்தில் வரான். என்னாச்சு ஜெயிட்னு கேட்க, நீ சொன்னதை பற்றி நான் யோசிச்சு பார்த்தேன், கண்டிப்பாக என்னை விட்டு அவனை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்போ நீ ட்ரை பண்ணி பார்க்க போகிற அப்படித்தானே? ஆமாம், ஆனால் இப்போ அவன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கானே, அதனால அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா. ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டான். அவன் உன்னை கரெக்ட் பண்ண என்னென்னலாம் பண்ணானோ அதெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணு, கண்டிப்பாக அவனுக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சிட்டே ஜெயிட் இருக்க. என்னாச்சு, உனக்கு பயமாக இருக்கா? பயம்னு இல்லை, ஆனால் ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னை ரிஜெக்ட் பண்ணுவான்னு எனக்கு தோணலை, ட்ரை பண்ணுன்னு சொல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அடுத்து மையை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம ஜேடு. என்னடா இவன் பண்ணானோ, மை பண்ணது எல்லாத்தையும் ஜேடு அவனுக்கு அப்படியே திரும்ப பண்ணான். அவனுக்காக காஃபி கொண்டு வந்து மை காஃபி காஃபின்னு கொடுக்க. காஃபி எனக்கா? ஆமாம். லேட்டியா? ஆமாம், நான் லேட்டி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லி இவனே குடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்காக ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறான். இப்படியே பார்த்து பார்த்து சாப்பிடும்போது ஸ்பூன் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்தா அப்படின்னு கொடுக்குறான். ஒன்று பார்த்து பார்த்து மைக்காக ஜேட் விழுந்து விழுந்து எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் வாக் பண்ணிகிட்டு இருக்க. நம்ம வேணால் இந்த பஃபெட்க்கு போகலாமான்னு சொல்லி ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அதை காட்டி ஜேட் கூப்பிட. இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டா மை. சரி நாளைக்கு போகலாமா? இல்லை நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது, நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வாங்க, நான் கீழே போகிறேன்னு சொல்லி டக்குன்னு மை அந்த பக்கம் போக ஜேடுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா அது, என்ன பண்ணாலும் இவன் அசரவே மாட்டேங்கிறானேங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். சீனில் கஸை தான் காட்டுறாங்க. கஸ் எப்பயும் போல் அவனோட ஃபேவரட்டான அந்த ரோட்டு கடை ஹாட்ஸ்பாட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்க. அவன் பக்கத்தில் டோங்கும் வரான். நான் கூட ஜாயின் பண்ணிக்குவான்னு சொல்லி கேட்க அப்படின்னு சொல்லி இவன் அமைதியாக இருக்கா. அவனும் பக்கத்தில் உட்காந்துருக்கான். இவனும் சேம் அதே டிஷ் தான் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி டோங்க பார்த்து கேட்க, நான் எதுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல. அவன் மொபைல் எடுத்து காட்டுறான். இங்கே பாரு, நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல. சரி சரி சாப்பிட்லாம், பசிக்குதுன்னு சொல்ல. சரி ஓகேன்னு அவன் அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து கொட்ட போகிறான். கஸை பார்த்துட்டு ஒரு நைட்டும் கேட்குறான், உனக்கு நார்மலாக இப்படி சாப்பிட்டா பிடிக்காதுல்ல, யூஸ்வலாக நீ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தானே சாப்பிடுவேன்னு சொல்ல. இன்றைக்கி எனக்கு லேசியாக இருக்குது, நான் இப்படியே சாப்பிட்றேன், வேணா நான் உனக்கு ட்ரை பண்ணி கொடுக்கவா, நான் உனக்கு ரெடி பண்ணுறேன் கூடுன்னு சொல்லி எதையோ மிக்ஸ் பண்ணி அதை தூக்கி அதுக்குள்ளே கொட்டி, அப்புறம் அங்கே பச்சை கலர் ஏதோ கீரை மாதிரி இருக்குது, அதையும் பிச்சு தூக்கி அதில் போட. இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு டோங் சொல்ல. டோங் இப்படி அம்மானு பேசினையும் அதை கேட்டுட்டு அப்படியே கஸோட ஃபேஸ் மாறிடுது. என்னாச்சு, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க, நீ அம்மானு சொல்லவும் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். கஸும் அவங்க அம்மாவும் இதே ஹாட்ஸ்பாட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. உனக்கு இது பிடிச்சிருக்கா, இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அம்மா எதுவும் மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுக்க. எப்படி இருக்குது, நார்மலாக இருக்குது அப்படின்னு அம்மா கிட்ட சொல்கிறான். ஏன் கஸ் உன் மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டியா, நீ எது கேட்டாலும் கேஷுவலாக பேசுகிற, யார்கிட்டையுமே ஓப்பனாக பேச மாட்டேங்கிற, உன் மனசில் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியணும்னா நீ அதை வெளிப்படையாக சொன்னால் தான் அது நடக்கும், நீ எதுவுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கலனா எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல. அவன் அமைதியாகவே இருக்கான். அம்மா மேலே பாசம் இருந்தாலும் அம்மா கிட்ட சொன்னால் தான் அது தெரியும், நீ எதுவுமே என்கிட்ட பேசவே மாட்டேன், அதே மாதிரி தான் உன் அப்பாவும் இப்படியே தான் இருப்பார், ஸோ மனசில் இருக்கிறத எல்லாருக்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மா அவனுக்கு அட்வைஸ் பண்ண. அதை கேட்டுட்டு அவன் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி மாறிடான். அப்புறம் அம்மா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவனுக்கு ஊட்டி விட இவனும் அம்மாக்கு எடுத்து ஷேர் பண்ண. அப்படியே 2 பேர் சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மூமெண்ட் போயிட்டே இருக்க. அவன் அம்மா இறந்து போயிட்டாங்க போல், அம்மாவோட ஃபோட்டோ வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் இப்போ அதை கேட்ட உடனே டோங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி, நான் உங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்திட்டேனான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கஸ் சொல்கிறான். என் அம்மாவுக்கு நான் நிறைய பேசிகிட்டே இருக்கணும்னு ஆசை,
அட்லீஸ்ட் அவங்க இல்லாதப்பயாதும் அவங்க சொன்னதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நானும் ஃபஸ்ட்டு அமைதியாக தான் இருப்பேன், யார்கிட்டையும் எதுவுமே பேசாமல் இருப்பேன். இப்போ அப்படி கிடையாது. என் அம்மாவோட ஆசை நான் எல்லாருக்கிட்டையுமே பேசணும், நிறைய பேசணும், மனத்தில் இருக்கிறத அப்படியே வெளியே சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இப்போ நான் மாறிட்டேன். இப்போவாது எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண, அதை கேட்டோன்னே டோங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி, நான் அன்றைக்கி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, நான் சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஷேர் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்க, அடுத்து கஸ் அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு டோங் அந்த பக்கம் போகிறான். கஸ் அவன்கிட்ட கேட்குறான், இப்போ எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் நீ வந்திருக்கன்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல, நான் சும்மா தான் வந்தேன், கேஷுவலாக தான் வந்தேன்னு சொல்ல, ப்ளீஸ் டோங், நீ எனக்கு இந்த மாதிரி என்னை கிட்ட வர்றதை பார்த்தா நீ எனக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்குது. நீ அன்றைக்கி சொன்ன மாதிரி என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி வந்துகிட்டே இருந்தால் உனக்கு என்னமோ என்னை பிடிச்சிருக்குன்னு தோன்ற மாதிரி இருக்குது. இப்படி எனக்கு பொய்யான நம்பிக்கைலாம் கொடுக்காதன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, நான் அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு அவன் சொல்ல, என்ன சொன்னேன், நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லியா? ஆமாம், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுன்னு தான் சொன்னேனே தவிர எப்போ நான் உன்னை பிடிக்கலன்னு சொன்னேன்? நீ ஒன்றும் எனக்கு தெரியாதவன் கிடையாது. நான் கொஞ்ச நாள் யோசித்தேன், அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் ஓகேன்னு தோணுச்சுன்னு லைட்டாக அவன் ஸ்மைல் பண்ண, ஏய் நீ சிரிச்சு தானே அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கஸ் கேட்க, இல்லையே நான் சிரிக்கவே இல்லையே அப்படின்னு அவன் அப்படியே அமைதியாக இருக்க, கஸ் சிரிக்கிறான். இப்போ நீ சிரிச்சில? நான் சிரிச்சேன்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருப்ப, நீ சிரிச்சிட்டே இரு, அதை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, ஐம் சாரி, இனிமேல் நான் அவனை கஷ்டப்படுத்தவே மாட்டேன்னு டோங் அவனை பார்த்து சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஒரு வழியாக 2 பேரும் செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுவான்னு பார்த்தா கஸோட ரூமுக்கே 2 பேரும் போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிஸ் அப்படியே டீப்பாக போக டோங் இன்னும் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ண கஸுக்கு கொஞ்சம் ஷாக்கு. ஒரு நிமிஷம் நீ யோசிச்சுக்க அப்படின்னு சொல்ல, என்ன யோசிக்கிறதுக்கு இருக்குது, நான் தான் இல்லை ஓகேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, உனக்கு வேணால் விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி டோங் அவனை பார்த்து சொல்ல, நான் எப்போ சொன்னேன், எப்போ ஃபர்ஸ்ட் நான் உன்னை பார்த்தனோ அப்போவே எல்லாத்துக்கும் எனக்கு ஓகே தான், எனக்கு தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்லன்னு சொல்லி 2 பேரோட மேட்ரு டீப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 2 பேர் கில்மா பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இந்த மாதிரி செகண்ட் லீடுக்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஃபஸ்ட்டு லீடு இன்னும் ப்ரப்போஸ் பண்ணி லவ்வே ஸ்டார்ட் பண்ணலை, இவனுங்க ஓகே ப்ரப்போஸ் பண்ணானுங்க, பண்ண அந்த நைட்டே எல்லா மேட்ரையும் ஒரு வழியாக முடிச்சு 2 பேர் எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்க. அதை வேற அப்பட்டமாக காட்டிட்டாங்கப்பா. அப்படியே காட்டி முடிக்க அடுத்த சீனில் ஜேடு தான் காட்டுறாங்க. மார்னிங் அவன் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அம்மா அவனுக்காக ஃபுட்டெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்க, அவன் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். மைக்கூட நடந்த ஒரு மூமெண்ட்டையும் திரும்ப யோசிச்சு பார்த்துட்டே பிளேட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்க. அம்மா ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னமோ வீட்டுக்கு வந்திருக்க, என்னாச்சு உனக்குன்னு ஜேட் கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா உங்களை பார்க்கணுன்னு தோணும், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லி எல்லா ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரைட் சிக்கன் எங்கம்மான்னு சொல்லி ஜெயிட் கேட்க, அது நான் இப்போ ரெடி பண்ணலை, ஸோ நான் உனக்கு அப்புறம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. உடனே அங்கே இருக்க ஜின் கேட்குறா ஜெட்டும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லன்னு சொல்லி, ஆல்ரெடி நான் ஃபோன் பண்ணிவிட்டேன், ஜெட் வந்துட்டே இருக்கான்னு சொல்ல, அப்படியா, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உனக்கான ஃபேவரட் டிஷ் எல்லாம் பண்ணியிருப்பேனேன்னு அம்மா சொல்ல, பரவாயில்ல விடுங்கன்னு சொல்ல, அதை பார்த்தனையும் ஜெட்டுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அப்போ எனக்கு பிடிச்ச ஃப்ரைட் சிக்கன் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணல, அப்போ நான் உங்களுக்கு வேணாமா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக கத்த, ஏய் நீ தான் எப்பயுமே என்ன வேணாலும் சாப்பிடுவில்ல, இது இல்லைன்னா என்ன வேற ஒன்று சாப்பிடுவேன், இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா உனக்கு உடம்பு சரியில்லையான்னு அங்கே இருக்க ஜின் வேற கேட்குறா. அவன் அமைதியாகவே இருக்கான். அப்போ நான் எல்லாத்தையுமே சாப்பிட்றேன்னா எனக்குன்னு ஃபேவரட்டாக எந்த ஃபுட்டும் இருக்கக்கூடாதா, எனக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாதா, அப்போ எனக்கு பிடிச்சது நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படி தானே நான் அம்மா கிட்டே கேட்க, அம்மா நான் நைட்டு உனக்கு செஞ்சு தரேன், செய்ய மாட்டேன்னு எங்கே சொன்னேன்னு சொல்ல, இல்லைம்மா வேணாம், அப்படி தான் எனக்கு பிடிச்சது எதுவுமே யாருமே செய்ய மாட்டீங்க, நான் எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு டேஸ்ட் கூட இருக்கக்கூடாது, அதில் எனக்குன்னு பிடிச்ச ஒரு இங்கே கிடைக்காதுன்னு சொல்லி கோவமா ஜெட் அப்படியே போக, என்னடா இவன் புதுசாக இப்படி கோச்சிட்டு போகிறான்னு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்குது. கரெக்டாக ஜெட்டு கையில் ஏதோ கவரில் வாங்கிட்டு, அம்மா அப்பா இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு வந்து பார்க்குறான். அங்கே சுச்சுவேஷன் சரியில்லைன்னு ஜெட்டுக்கு புரியுது. அதை பார்த்து ஜின்னு வேகமாக ஜெட் பின்னாடியே போகிறா. ஜேட் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்க, அவன் பக்கத்தில் ஜான் போகிறா. போனோடனே அவன் அழுகிறத பார்த்தனே இவளுக்கும் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்படியே அழுக ஆரம்பிச்சிடா. நான் உன்கிட்ட ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா ஐம் சாரி, வேணும்னு எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்து நீயும் ஜெட்டும் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க, எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க, சண்டை போடுறது, என்னை லவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா கூட 2 பேர் எனக்காக விட்டு கொடுத்துருவீங்க, நான் வின் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த லவ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. உன் மேலே அக்கறை இல்லாமலாம் நாங்கள் இல்லை, உன் மேலே அக்கறை இருக்குது. எனக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்கும் அக்கறையாக இருக்குது.
ஸோ உன்னை யாருமே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே அவள் அழுக ஆரம்பிக்க, என் மேலே தான் தப்பு, உங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கஷ்டப்படுத்தலாம் இல்லை, நீ பேசினது சரிதான், உன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கும்னு தானே நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஜான் பேசிகிட்டே இருக்க, அந்த பக்கமாக வேகமாக அப்படியே ஜெட்டும் வந்துடுறான். என்னாச்சு, எல்லாம் சரியாயிடுச்சான்னு சொல்லி பக்கத்தில் வர சாரி அப்படின்னு சொல்கிறான். அவன் ஜெட் சாரி சொல்கிறத பார்த்துட்டு ஜெட்டுக்கு, நீ எதுக்கு சாரி சொல்லணும், நாங்கள் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாமல் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று பண்ண சொல்கிறோம்ல, அது உனக்கு தானே கஷ்டமாக இருக்கும். நான் உனக்காக ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், நான் கொண்டு வரதுக்குள்ளே நீ ஓடி வந்துட்ட தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படியா எனக்காக ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்தியான்னு ஜெட் கேட்க, ஆமாம் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோ, மனசுக்குள்ளேயே வச்சுக்காத, நீ சாப்பாட்டுக்காக சண்டை போட்டுட்டு வரலன்னு எனக்கு தெரியும், வேறு ஏதோ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு ஜான் கேட்க, அவன் அப்படியே திணறான். அதை பார்த்துட்டு ஜெட்டு, நீ கொஞ்சம் பேசாமல் இரு, முதல்ல அவன் சாப்பிடட்டும், வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் அவன் மனசில் இருக்கிறது நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிப்பான், வா அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போக அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. 2 பேருக்கும் சாரி, நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அம்மா அப்படியே அவன் பக்கத்தில் போகிறாங்க. நான் உனக்காக ஃப்ரைட் சிக்கன் பண்ணலை, மறக்கலாம் இல்லை, ஆல்ரெடி உனக்காக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், டின்னரில் செஞ்சு கொடுக்கலான்னு, ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன், உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உன்கிட்ட கேட்கவே இல்லைல்ல, நான் அவங்க 2 பேரும் எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் உன்னையும் பார்க்குறேன், ஆனால் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று சாப்பிட சொல்கிறது என் தப்பு தான், இனிமேல் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், உன் மனசு உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட சொல்லு, அம்மா கண்டிப்பாக அதை செய்வேன் சரியா அப்படின்னு அம்மா சொல்ல, ஐம் சாரிம்மா சாரிப்பான்னு சொல்லி ஜெட் ஃபீல் பண்ணுறான். உடனே அப்பாவும் ஃபீல் பண்ணுறாரு. இதில் நீ என்கிட்ட சாரி சொல்ல எதுவுமே இல்லை, ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்துது, ஒர்க் டென்ஷனாக என்னன்னு எனக்கு தெரியல, அப்படி ஏதாவது இருந்தால் அம்மா அப்பா 2 பேர்கிட்டே நீ சொல்லலாம், அப்படி எங்ககிட்ட சொல்ல முடியலனா ஜெட் இருக்கான், ஜான் இருக்கா, அவங்கக்கிட்டேயாவது ஷேர் பண்ணிக்கோன்னு அப்பா சொல்கிறாரு. சரிப்பான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா குரூப் ஹேக் பண்ணி செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் அப்படியே உட்காந்து ஏதோ பார்த்துட்டே இருக்கா ஜான். அவள் பக்கத்தில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு டல்லாக ஏதோ திங்க் பண்ணிட்டு ஜேடு உட்காந்துருக்க. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, என்னாவது சொல்லணுன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி ஜான் கேட்க, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன், ஆனால் என்ன நீ தப்பாக நினச்சிக்காத, எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு தெரியுமா, தெரியும் மைதானே அப்படின்னு சொல்ல, ஆமாம், ஏய் உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்னு சொல்லி ஜான் கிட்ட கேட்க, ஏன் எனக்கு தெரியாதா, எல்லாம் தெரியும், சரி என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், அதுக்கப்புறம் நான் அது வேணாம் சரியாக வராதுன்னு சொல்லிட்டேன், இப்போ நாங்கள் 2 பேரும் அவ்வளோவா பேசிக்கிறது இல்லை, நான் அவனை வேணான்னு சொன்னதுக்கப்புறம் கிங் கிட்ட பிரதர்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை, என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுறான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜெயிட் சொல்ல, சரி இப்போ என்ன பண்ணலாம், இதோ நான் அவன்கிட்ட பேச தான் ட்ரை பண்ணுறேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் பாரு, இதெல்லாம் ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை, போய் நேரில் பேசு, ஏன் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜான் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறியா, நேரில் போய் பேசவா, ஏய் போய் பேசு ஜெயிட், ஏன் ஜெயிட் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு தங்கச்சி அட்வைஸ் பண்ண, சரி ஓகே இதோ இப்போவே மைக்கிட்ட பேசுகிறேன்னு மை வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். அவனும் காலிங் பெல் அடித்து பார்க்குறான், மை வர மாதிரி தெரியல, சரின்னு ஃபோன் பண்ணி, மை நான் உன் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன், நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்ல, என்னால் வர முடியாதுன்னு சொல்ல, அதை கேட்டோடனே அப்படியே ஜெயிடுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏதோ அமைதியாக யோசிச்சிட்டே இருக்க, நான் இப்போ என் அம்மா கூட என்னோடய ஹோம் டவுனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓ அப்படியா, நாளைக்கு தான் நான் வருவேன், வந்தோடனே கண்டிப்பாக உங்களை பார்க்க வரேன்னு சொல்ல, கண்டிப்பாக வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படின்னு ஜெயிட் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஹாப்பியாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக குதிச்சுட்டே இருக்கான். அம்மா வந்தோடனே என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, இந்த உனக்காக பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அம்மா ஜெயிட் என்கிட்ட பேசணுன்னு சொல்லி நாளைக்கு வர சொல்லியிருக்காருமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ஓ அதனால தான் அவசரமாக பேங்காக் போகிறேன்னு சொல்கிறியான்னு அம்மா கேட்க, உடனே மைக்கு ஹாப்பி ஆகிடுது, எப்படியும் நான் கஷ்டப்பட்டது வீண் போகலன்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு பாரில் உட்காந்து கிங்கு கூட நம்ம மை பேசிகிட்டு இருந்தான்ல, அப்போ கிங் கேட்குறான் மைக்கிட்ட, இப்போ நீ இதோட கிவ் அப் பண்ண போகிற அப்படித்தானு சொல்லி கேட்க, இல்லை இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண போகிறேன்னு மை சொல்லியிருப்பான். சரி ஓகே நீ ட்ரை பண்ணுறேன்னா வேறு விதத்தில் ட்ரை பண்ணலாம், நீ ஆல்ரெடி உன்னோட வழியில் எல்லாம் ட்ரை பண்ணி ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை, நான் சொல்கிற வழியே ட்ரை பண்ணிப்பார், அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துப்பார் அப்படின்னு சொல்ல, என்னது தள்ளி இருக்கணுமா, ஆமாம் அவன் கூட பேசாத, ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியர் மூடில் சுற்று அப்படின்னு சிம்பாலிக்காக நம்ம கிங் பையன் சொல்ல, அப்படி வந்தால் அவர் கஷ்டப்படுவாரே, அதெல்லாம் கஷ்டப்பட மாட்டா, அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நம்ம பக்கத்தில் ஒன்று இருக்கிறத விட நம்மளை விட்டு விலகி போனதுக்கப்புறம் தான் அது மேலே ஈர்ப்பு அதிகமாகும், ஸோ கண்டிப்பாக அவன் மேலே இருக்க லவ்வை புரிஞ்சுப்பான், அவனுக்கே புரிய ஆரம்பிக்கும், என்ன நான் சொல்கிறது ட்ரை பண்ணி பாருன்னு மைக்கிட்ட சொன்னதுனால தான் மை இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான். ஒரு வழியாக ஜெயிடை பார்க்கறக்காக மார்னிங் அப்படியே 2 பேரும் சைக்கிளில் போயிட்டுருக்கானுங்க. ஜெயிடு பின்னாடி வர மை முன்னாடி போக மை மைன்னு கத்திட்டே ஜெயிடு வரான். வந்த உடனே உன் ட்ரெஸ் கோடு என்ன ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஏன் திடீர்னு ஊருக்கு போனேன்னு ஜெயிட் கேட்க, அம்மா என்னை பற்றி கவலைப்பட்டாங்க அதனால் போனேன். அம்மா உன்னை பற்றி கவலைப்பட்டாங்களா,
நீ பர்ஃபெக்டான பையன், உன்னை பார்த்து அம்மா எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு ஜெயிட் கேட்க, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் சின்ன பையன், அதனால் அவங்க எப்பயுமே என்னை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நான் எப்படி அப்படின்னு சொல்லி ஜெயிட் கிட்ட மை கேட்க, எனக்கும் நீ அப்படி தான், ஆனால் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஹேண்ட்ஸம்னு சொல்லி ஏதோ சொல்ல ஒரு வழியாக அப்படியே அவனும் கன்வின்ஸ் ஆகிட்டான். உங்களுக்கு பசிக்குதான்னு மை கேட்க ஜேடி இல்லைன்னு சொல்ல, உன்னோட வயிற்றுல இருந்து ஒரு மாதிரி சத்தம் வருது, உண்மையாக உங்களுக்கு பசிக்குது தானே, வாங்க என்னோட ரூமுக்கு போகலான்னு சொல்லி ஜேட மை அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சிக்கன் மேரினேட் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல மேரினேட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் அப்படியே அமைதியாக பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் மை, நீ தப்பாக நினச்சிக்காத, என் மேலே நீ கோவமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, நான் எதுக்கும் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன், கோவமாலாம் இல்லைன்னு சொல்ல, இல்லை நீ என்கிட்ட சரியாகவே பேசலையே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்னது ஸ்ட்ராட்டஜியா, என்ன சொல்கிற, ஒன்றுமே புரியலையே, நான் ஆரம்பத்தில் ஒன்று பிடிக்கலன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஜேட் சொல்ல, அதை கேட்டோன்னே மை இதுக்காக தான் அதை பண்ணேங்கிற மாதிரி சொல்ல செம்ம டென்ஷன் ஆகிடுது. அப்போ என்னை ஏமாத்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லி ஒன்று அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு வலிக்குதுன்னு மை சொல்கிறான். அப்படியே அடிக்கிற மாதிரி கையை கிட்ட கொண்டு போயிட்டு அப்படியே சார் ஒரு ஃபிங்கரை ஹாட்டு காட்டி அவன் லவ் மூடில் பார்க்க அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக செட் ஆகிட்டானுங்க. ஜேடுக்கு கிஸ் பண்ண மை அப்படி கிட்ட வர 2 பேரும் வைக்கப்பட்டுக்க ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு கிஸ்ஸிங் சீனோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோட் செம்ம க்யூட்டாக இருந்தது, ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வெயிட் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.